லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் சேர்ந்து வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 8வது வசனம் சேர்ந்து எல்லாரும் வாசிக்க போகிறோம். அப்பொழுது அந்த நாட்டிலே மெய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார். பரலோக பிதாவே, உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு நேராய் வர எல்லாரும் ஜெபிங்க. தயவு செய்து எல்லாரும், ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்க வாஞ்சிக்கிறோம். நீர் பேச அடியனை மறைத்து நீர் வெளிப்படும். உம்முடைய ஜனத்துக்கு தேவையான வார்த்தைகள் வெளிப்படட்டும். ஆவின் பலத்தோடு இந்த வார்த்தை வெளிப்படட்டும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கிருபை பொருந்தின வார்த்தைகள் வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அற்பமானவைகளை மகிமையுள்ளதாக்குவார். எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அற்பமானவைகளை மகிமையுள்ளதாக்குவார். மெய்ப்பர்கள் அற்பமா எண்ணப்பட்டவர்கள், சாதாரண நிலையில் இருந்தவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள், யாரும் பெரிதாக விரும்பாதவர்கள். அவர்கள் ஒரு மதிப்புக்குரிய இடத்தில் இல்லாமல் இருந்தார்கள். மெய்ப்பர்கள் சாதாரண மனிதர்கள். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் செய்தி மெய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை அதுதான். அற்பமானவைகளை மகிமையுள்ளதாக்குவார். அற்பமாக எண்ணப்பட்ட மனிதர்களை கனத்துக்குரிய பாத்திரமாய் மாற்றுகிற தேவன், சாதாரண பாண்டமாய் இருக்கிற நம்மை அசாதாரணமான கிரியைகளை செய்கிற பாத்திரமாக கர்த்தர் மாற்றுவார். தேவனுடைய கரத்திலே ஒரு மனுஷன் வரும்போது அவனை கர்த்தர் சகல நிலையிலும் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தெரிந்த வேத பகுதி, பல செய்திகளை கேட்டிருக்கிறோம், பல பிரசங்கங்களை நீங்கள் செய்திருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றும் கர்த்தர் உங்களோடு பேச வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். நம்மை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். நம்மிடத்தில் பெரிய திறமைகள் இருக்கிறபடியினால் அல்ல. நம்மை கர்த்தர் தேடி வந்தார். நம்மிடத்தில் ஏதோ பெரிய நன்மைகள் இருந்தபடியினால் அல்ல. நீங்கள் இதை மனதிலே ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் பயன்படுத்தின ஒவ்வொரு பாத்திரங்களும், கர்த்தர் கனத்துக்குரியவர்களாய் மாற்றி பயன்படுத்தின ஒவ்வொரு பாத்திரங்களும் ஏதோ ஆண்டவருக்கு ஆரம்ப காலகட்டத்திலே ஸ்தோத்திரம் பெரிய திறமைசாலிகள் அல்லது பெரிய நபர்கள் என்ற நிலையில் அல்ல. அவர் தெரிந்தெடுத்த மனிதர்கள் அற்பமானவர்கள். கர்த்தர் தெரிந்தெடுத்த பாத்திரங்கள் ஒதுக்கப்பட்டவர்கள். கர்த்தர் தெரிந்தெடுத்த அநேக பாத்திரங்கள் புறக்கணிக்கப்பட்டவர்கள். வேதத்திலே ஒரு படிக்காத பேதுருவையும் கர்த்தர் பயன்படுத்தினார். ஒரு படித்த மேதையாக இருந்த பவுலையும் கர்த்தர் பயன்படுத்தினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் பயன்படுத்துவதற்கு, மகிமை உள்ளதாக மாற்றுவதற்கு சூழ்நிலைகளை ஒரு தடையாக இருக்க முடியாது. நம்முடைய குடும்ப பின்னணியும் ஒரு தடையாக இருக்க முடியாது. ஒருவேளை நீங்கள் உங்களை ரொம்ப தாழ்வாக எண்ணிக்கொண்டிருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை குறித்ததான ஒரு உயர்ந்த எண்ணத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் நம்மை வைத்த நிலையில் அந்தந்த நிலைக்கு தக்கதாக நாம் நம்மை எண்ண வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் நம்மை வைத்த நிலைக்கு கீழாக அல்ல, தாழ்வு மனப்பான்மையோடு அல்ல. கர்த்தர் நம்மை பயன்படுத்த வல்லமை உள்ளவர். அவர் கரத்திலே நாம் வரும்போது கர்த்தர் நம்மையும் உபயோகப்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உலகம் அற்பமாக பார்க்கிறவைகளை கர்த்தர் அற்புதமாக மாற்றுவார். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? மெய்ப்பர்கள் இவர்களுக்கெல்லாம் இந்த செய்தி கிடைக்கணும் கனவுல கூட யோசிக்கல. தூதனை கண்டவுடனே பயந்து போறாங்க. திடீரென்று ஒரு பெரிய ஆச்சரியம் காத்திருக்கிறது. திடீரென்று ஒரு ஆச்சரியம். கர்த்தர் நமக்கு இதிலிருந்து சில சத்தியங்களை நமக்கு போதிக்க விரும்புகிறார். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 27 28 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார்.
பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. அற்பமாக எண்ணப்பட்டவைகளை தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். அற்பமாக எண்ணப்பட்டவை ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி. உலகத்தின் ஞானத்தோடு வாழ்கிற அநேகர் செய்ய முடியாததை சாதாரணமான சில மனிதர்களை கொண்டு கர்த்தர் செய்கிறார். ஆமென். காரணம், தேவன் தெரிந்து கொண்டு அவர்களுக்கு தேவையான அபிஷேகத்தையும் வல்லமையையும் கொடுக்கிறார். எந்த மனுஷனுக்குள் கர்த்தர் அபிஷேகத்தையும் வல்லமையும் கொடுக்கிறாரோ அவர்கள் அசாதாரணமான கிரியைகள் இந்த பூமியில செய்கிறாங்க. பேதுருவின் நிழல் பட்டு ஜனங்கள் சொஸ்தமானார். அற்பமானவைகளை கர்த்தர் பயன்படுத்தினார். இழிவானவைகளை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ரொம்ப இழிவா யாரையாவது நினைக்கிறோமா? கர்த்தர் அவங்கள ரொம்ப அதிகமாக பயன்படுத்த போறார். நம்ம வாழ்க்கையில ஒருவரையும் அற்பமா நினைக்க கூடாது, ஒருவரையும் நம்ம இழிவா நினைக்க கூடாது. கர்த்தர் எந்த மனுஷனை எப்பொழுதுனாலும் தூக்கி எடுக்க அவரால் முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா? அநேகருடைய பெருமை அவர்களை பயன்படாமல் தடுக்கிறது. சிலருடைய தாழ்மை கர்த்தர் பயன்படுத்தும் மகிமையான பாத்திரங்களாக மாற்றி விடுகிறது. மீண்டும் சொல்லுகிறேன், அநேகருடைய பெருமை அவர்களை பயன்படாமல் தடுத்து விடுகிறது. சிலருடைய தாழ்மை கர்த்தர் பயன்படுத்தும் மகிமையான பாத்திரங்களாக மாற்றி விடுகிறது. பைத்தியங்களை தெரிந்து கொள்ள, எனக்கு எல்லாம் முடியும், என்னால் முடியும், சாதிக்க முடியும் என்கிற நிலையில் அல்ல. ஒன்றுமே முடியாத ஆண்டவரே, எந்த நிலைக்கு மோசையை கொண்டு வந்து கர்த்தர் அவனை பயன்படுத்தினார். இப்படித்தான் ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் கர்த்தர் கொண்டு வர. நல்ல கமாலியலின் பாதத்திலிருந்து கற்றுக்கொண்ட ஒரு பவுலை ஆண்டவர் அவமாக்கி வெறுமையாக்கி, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் என்கிற அந்த தாழ்மையான அனுபவத்திற்குள்ள கொண்டு வந்த பிற்பாடு கர்த்தர் பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அநேக நேரங்களில் நமக்குள்ள இருக்கிற அகந்தை, இருமாப்பு, பெருமை கர்த்தர் பயன்படுத்த விடாமல் நம்மை தடுத்து விடுகிறது. இதெல்லாம் அரண் போல நம்மை தடுக்கிறது. சுய பெருமை, தற்புகழை விரும்புவது, எல்லாரும் நம்மளை புகழணும் அப்படிங்கிற அந்த எண்ணம், இதெல்லாம் கர்த்தர் நம்மளை பயன்படுத்துவதற்கு தடையாக வந்து நிற்கிறது. அநேகர் பயன்படாமல் போய்விட்டார்கள். சிலர் பயன்பட காரணம் அந்த தாழ்மை. கர்த்தர் எதை தெரிந்து கொள்றாருன்னு பைபிள் சொல்லுகிறது? அற்பமாய் எண்ணப்பட்டவைகள். ஹல்லேலூயா. அற்பமாய் எண்ணப்பட்டவைகள், பைத்தியமாய் எண்ணப்பட்டவைகள், இவைகளை கர்த்தர் தெரிந்து கொள்றார். ஏன்னா தன்னை இந்த மனுஷன் தாழ்த்தும் போது கர்த்தர் அவனை உயர்த்துறார். ஏன் பைத்தியங்களை தெரிந்து கொண்டார்னு சொல்லப்பட்டிருக்கு? ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, எனக்கு ஒன்றுமே தெரியாது, எல்லாம் ஆண்டவரையே நம்பி வாழ்கிறாங்க பாருங்க, அவங்கள கர்த்தர் அதிகமாக உயர்த்துவார். கர்த்தரையே சார்ந்திருக்கிற அனுபவம். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி பலவீனமானவைகளை தெரிந்து கொள். பண பலத்தையோ ஆள் பலத்தையோ நம்பி அல்ல, கர்த்தருடைய பலத்தை நாம் சார்ந்து கொள்ள வேண்டும். பலவீனமானவைகளை தெரிந்து கொள்ள காரணம் என்ன தெரியுமா? பலவீனமான ஒரு மனுஷன் எப்பொழுதும் கர்த்தரையே சார்ந்திருப்பான். வேதத்தில் நாம் வாசிக்கும் போது 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே பலவீனமான ஒரு பவுல் ஆண்டவர் தெரிந்தெடுத்து பயன்படுத்த காரணம் என்ன? அந்த பரிசுத்தவா தன்னுடைய குடும்ப பின்னணியத்தை குறித்தும் தாளந்துகளை குறித்தும் தன்னுடைய வசதி வாய்ப்புகளை குறித்து அவன் மேன்மை பாராட்டி விழுந்து போய்விடக் கூடாது என்றும், எப்பொழுதும் அவர் கிருபையையே அவன் சார்ந்து நிற்க வேண்டும் என்பதற்காக ஒரு பலவீனமான மனுஷனை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு பலசாலி அல்ல, பலவீனமான ஒரு பாண்டன். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும். மாம்ச பலன் குறையும் போது ஆவியில ஒரு பலன் நமக்கு கிடைக்கிறது. அது கர்த்தர் கொடுக்கிற ஒரு பலன்.
ஹல்லேலூயா. சில நேரம் நமக்கு நிற்கிறதுக்கு கூட பலன் இருக்காது. ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் வந்து ஆராதிப்பீங்க. இதுதான் கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கிற பலன். ஆமென். நீங்க நினைத்து பார்ப்பீங்க, இன்னைக்கு இருக்கிற பலத்துல நம்ம ஆலயத்துக்கு போக முடியுமா? இவ்வளவு கொட்டும் மலையில நம்ம எப்படி போய் ஆராதிக்கிறது? சரீரம் ஒத்துழைக்க மாட்டேங்கு. சரீர பலவீனம் பெரிதாக இருக்கிறது. ஆனால் அதற்கு நடுவிலும் நீங்கள் வந்ததற்கான ஒரு முக்கிய காரணம் என்ன? கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பலன். கடைசி வரை நாம் கர்த்தரை சார்ந்து கொள்வதற்காகவே சில பலவீனங்களை கர்த்தர் அனுமதிக்கிறார். சில முட்களை கர்த்தர் அனுமதிப்பார். இது எதற்காக தெரியுமா? கடைசி வரை அவர் கிருபையை சார்ந்திருப்பதற்காக. கடைசி வரை அவர் கிருபையை நாம் சார்ந்து கொள்வதற்காக. பலவீனமான ஒரு பாண்டத்தை கர்த்தர் தெரிந்து கொண்டார். பலவீனமான ஒரு பவுலை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அதனால தான் பவுல் சொல்றான், மேன்மை பாராட்ட எனக்கு ஒன்றுமே இல்லை. 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடும் அவர் கிருபையை சார்ந்து நிற்பதற்கு காரணம் அவன் சரீரத்திலே ஒரு பலவீனம் இருந்தது. சில பலவீனங்கள், சில குறைவுகள் நம்முடைய வாழ்க்கையிலும் சரீரத்திலும் அநேக பாடுகள், இதெல்லாம் தொடர்ச்சியா சில நேரங்கள்ல இருந்து கொண்டிருக்குதா? ஆண்டவருடைய கிருபை அதை விட அதிகமாக உங்களை தாங்குகிறது என்பதை நம்புங்க. உங்கள் பலவீனத்தை காட்டிலும் பல 1000 மடங்கு அவருடைய கிருபை உங்களை தாங்கி கொண்டிருக்கிறது. அதனால்தான் அந்த மனுஷன் சொல்றான், கர்த்தர் சொல்றார் அவனை பார்த்து, பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் ஹல்லேலூயா. பூரணமா விளங்குது. அவருடைய பலன் பூரணமா வருது. அந்த பலத்துல நம்ம எதையும் சாதிச்சிடலாம். அதான் தாவீது சொல்றான், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். இந்த பலன் உங்களுக்குள்ள பெருக 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 நீங்கள் வெற்றி பெற்று கொண்டே இருப்பீர்கள். வரக்கூடிய புதிய வருஷத்துல நாம் எப்படி உள்ளே பிரவேசிக்க போகிறோம்? உம்மாலே. ஆமென். அவராலே. எல்லாரும் சொல்லுங்க, அவராலே நாம் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போக போகிறோம். அவராலே இந்த வருஷத்தை நாம் தாண்டி புது வருஷத்துக்குள்ள போக போகிறோம். அவராலே. தேவன் தருகிற பலத்தினால, நம்முடைய பலத்தினால் அல்ல. திறமைகளை நம்புகிறவர்கள் விழுந்து போவார்கள். தாழ்ந்துகளை நம்புகிறவர்கள் விழுந்து போவார்கள். கர்த்தரை நம்புகிறவர்கள் சதா காலமும் செழித்திருப்பார்கள். தேவ கிருபையை சார்ந்து கொள்ளுங்க. நம்ம அறிவை சார்ந்து இருக்கக்கூடாது. நம்முடைய சரீர பலத்தை சார்ந்து இருக்கக்கூடாது. ஆவியின் பலத்தை சார்ந்து இருக்கணும். நீங்க சரீர பலத்தை சார்ந்து அதற்கு ஏற்றபடி உங்களை வடிவமைத்து நீங்கள் ஓடிக்கொண்டிருந்தால் ஒரு காலகட்டத்தில் சரீர பலன் குறையும் போது நீங்கள் தேவன் மேல் வைத்திருக்கிற பக்தி வைராக்கியம் குறைந்து போகும். எப்பொழுதும் சரீரம் பலத்தோடு இருந்தாலும் ஸ்தோத்திரம், பலவீனமாக இருந்தாலும் சரி, கர்த்தர் தருகிற பலத்தை நீங்கள் சார்ந்து கொள்ள வேண்டும். ஆமென். மாம்ச பலத்திலேயே நம்ம ஓடணும்னா சில காலகட்டம் ஆக ஆக அது குறையும் போது ஆவியின் பலனும் குறைஞ்சிடும். இந்த பலத்தையே நம்பி அல்ல, அவர் தருகிற பலத்தை நம்பி நம்ம ஓடணும். கடைசி வரை கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். அற்பமானவைகள், இல்லாதவைகள், பலவீனமானவைகள், இவைகளை கர்த்தர் தெரிந்தெடுத்து பயன்படுத்துகிறார். முதலாவது பார்க்கிற ஸ்லாக்கியம் இயேசு கிறிஸ்துவை இந்த மெய்ப்பர்களுக்கு தான் கிடைத்தது. இவர்கள் வயல்வெளியிலே தங்கி இருக்கிறார்கள். வயல்வெளி சபைக்கு அடையாளம். இந்த மெய்ப்பர்கள் வயல்வெளியில் இருக்கிறாங்க. தேவனுடைய பிள்ளைகளை, தேவ சபையில் நீங்கள் இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களுக்கு தரிசனம் ஆவார். யாருக்கு தரிசனம் கிடைத்தது? வயல்வெளியில் இருந்தவர்கள். சபை ஐக்கியத்தில் ரொம்ப கனம் பண்ணணும். சபை கூடுதல் அதிகமாக நீங்கள் ஹானர் பண்ணணும். உங்களுக்கு கர்த்தருடைய தரிசனங்கள் கிடைக்கும். அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு ரூத் போவாசனுடைய வயலுக்கு வந்தான். நிறைவான பலனை கர்த்தர் அவளுக்கு கொடுத்தார். ஆமென். இயேசுவின் சபை தான் போவாசின் வயல். இந்த இயேசுவின் சபைக்குள்ள வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் நிறைவான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கும். கரங்களை சச்சி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா?
போவாசின் வயல்ல வந்து அவன் பாதத்தருகே படுத்திருக்கிறான். தேவ சபையில வந்து அவர் பாதத்தை பிடித்து கொள்ளணும். ரூத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. 6ஆம் வசனம் 8ஆம் வசனத்துல எல்லாம் இருக்கிறது. தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு வயல்ல இருக்கணும். மெய்ப்பர்கள் தூதர்களை தரிசிப்பதற்கு வயல்வெளியிலே தங்கியிருந்தாங்கன்னா அங்கேயே குடியிருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்கள் வாழ்க்கை தேவ சபையோடு இணைந்திருக்கணும், தேவ சமூகத்தோடு இணைந்திருக்கும். ஆனால் கர்த்தர் நிறைவான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். வலது கரத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. நிறைவான ஆசீர்வாதத்தை பார்க்க விரும்புகிறீங்களா? குடும்பத்தில் நிறைவான பலன், நீங்கள் செய்கிற வேலையில் பிஸ்னஸில் நிறைவான ஆசீர்வாதம். பணம் லாஸ் ஆகாது, பணங்கள் விரயமாகாது. உங்கள் வியாபாரங்களை, தொழிலை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நிறைவான பலன் அதுதான். ஒரு பைசா கூட வீணாகாது. இதையெல்லாம் கர்த்தர் செய்யணுமா? வயல்வெளியில் தங்கியிருக்கு. ஆமே. ஒவ்வொரு கூட்டத்துக்கும் ஓடி வந்துடணும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஓடி வரணும். இடைநாள் கூட்டம், விசேஷ கூட்டம், ஓடி ஓடி வயல்வெளிக்கு வந்தீங்கன்னா கர்த்தர் நிறைவான பலனை உங்களுக்கு கொடுப்பார். எல்லாரும் கையை சச்சி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். வர வர நீங்கள் பலன் அடைவீங்க. வேலைகள் இருக்கும், வேலைகள் எல்லாம் ஒதுக்கி வைத்து சில மணி நேரம் கர்த்தருக்காக கொடுத்து வரணும். அதுதான் நீங்கள் கர்த்தர் மேல் காண்பிக்கிற பக்தி வைராக்கியம். ஆமேன். வேலை இல்லைன்னா வருவோம் பாஸ்டர், அப்படி அல்ல. வேலை எல்லாருக்கும் இருக்குது. அந்த வேலையெல்லாம் சில மணி நேரம் ஒதுக்கிட்டு சபையில் ஒரு கூட்டம்னா முதல் ஆளாக நீங்கள் நிற்கணும். அதுக்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. மெய்ப்பர்களிடத்திலிருந்து கர்த்தர் இன்றைக்கு நமக்கு சில காரியங்களை நமக்கு போதிப்பாராக. முதல் குறிப்பு 8ஆம் வசனத்துக்கு நீங்கள் வரும்போது, இந்த மெய்ப்பர்கள் வயல்வெளியிலே தங்கி தங்கள் மந்தையை ராத்திரியில் காத்து கொண்டிருந்தாங்க. பொறுப்புள்ள மெய்ப்பர்கள். ஆமேன். முதல் குறிப்பு அதுதான். பொறுப்புள்ளவங்களாக இருந்தாங்க. ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சனாக நீங்கள் இருக்கணும். ஆண்டவர் உங்களுக்கு குடும்பத்தில் பொறுப்புகளை கொடுத்துருக்கிறார். குடும்ப தலைவர், குடும்ப தலைவி. நீங்கள் பொறுப்புள்ளவங்களாக இருந்தால் உங்கள் பிள்ளைகளும் பொறுப்புள்ளவங்களாக இருப்பாங்க. ஆமேன். குடும்பத்தில் செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்யணும். சபையில் உங்களுக்கு ஊழியத்தில் பொறுப்புகளை கொடுத்துருந்தா ரெஸ்பான்சிபிள் பர்சனாக இருக்கணும். ஒரு பொறுப்புள்ளவர்களாக நடந்து கொள்ளணும். இன்னைக்கு கூட்டம் நீங்கள் தான் முக்கிய. அந்த கூட்டத்தில் உங்களுக்கு பொறுப்பு இருக்குன்னா ஆள் காணாமல் போயிடக்கூடாது. பொறுப்புள்ளவர்களாக இருக்கணும். ராத்திரியில மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள் சொல்ல. தங்கள் மந்தையை கர்த்தர் உங்க கையில கொடுத்த சில ஆசீர்வாதங்களை உங்களுக்கு பாதுகாக்க தெரிய வேண்டும். தங்கள் மந்தை. சில அநேகருக்கு உதவி செய்வாங்க, தன்னுடைய குடும்ப காரியத்தை கோட்டை விட்டுருவாங்க. அநேகருக்கு உதவி செய்வாங்க, தங்களுடைய வாழ்க்கையை காத்துக்கொள்ள முடியாமல் போய்விடும். தேவனுடைய பிள்ளைகளே, தங்கள் மந்தையை, எல்லாரும் சொல்லுங்க, தங்கள் மந்தை. தேவன் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை யோபுவை போல காத்துக்கொள்ளுங்க. பிள்ளைகள் லக்கத்துக்கு தக்கதாக பலி செலுத்தினான். வேலி அடைத்து பாதுகாத்தார் கர்த்தர். உங்களை அப்படி பாதுகாக்கணும்னா நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் மந்தையின் மேல், உங்கள் குடும்பத்தின் மேல், தேவ சபையின் மேல் கவனம் உள்ளவங்களாக இருக்கணும். தேவன் கொடுத்த ஊழிய பொறுப்பில் ரொம்ப சின்சியராக இருக்கணும். இரவில் குளிர், பனி, தூங்க முடியாது, சோர்ந்து போவாங்க. இதெல்லாம் பொறுப்படுத்தலை. ராத்திரியில் மந்தையை காக்கிற மெய்ப்பர், அதான் உண்மையான மெய்ப்பர். ராத்திரியில் நம்மளும் தூங்கிடக்கூடாது. மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓனாய் வரும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கண்ணீரோடு புத்தி சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். நான் போன பின்பு கொடிதான ஓநாய்கள், தீய சக்திகள் நம்ம குடும்பத்தை தாக்காதபடி பொறுப்புள்ள குடும்ப தலைவனா இருக்கணும், பொறுப்புள்ள குடும்ப தலைவியா இருக்கணும். அப்படி என்றால் தேவன் உங்கள் குடும்பத்தை அதிகமாக ஆசீர்வதிப்பார். அல்லது கரத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பொறுப்புள்ளவர்களா இருக்கணும். தூக்கத்தை தியாகம் பண்ணணும். பொறுப்புள்ளவங்கன்னா தியாகம் செய்கிறவர்கள். நீங்க ஒன்றை பெற்றுக்கொள்ளனா ஒன்றை தியாகம் செய்து தான் ஆகணும். இன்னைக்கு ஊழியத்துக்கு வரணும்னா
ஏதோ ஒன்றை தியாகம் பண்ணால் தான் வர முடியும், இல்லைன்னா நம்மளால் வர முடியாது. இன்னைக்கு ஏன் நிறைய பேர் ஊழியத்துக்கு வரல, கூட்டங்களில் பங்கெடுக்கலைன்னா தியாகம் செய்ய முடியலை, தூக்கத்தை தியாகம் செய்ய முடியலை, நேரத்தை தியாகம் செய்ய முடியலை. இந்த மெய்ப்பர்கள் பொறுப்புள்ளவர்களாக இருந்தாங்க. இந்த சபையில் இருக்கிறீங்க, உங்களுக்கு ஏராளமான பொறுப்புகள் இருக்கு. நீங்கள் தூக்கத்தை தியாகம் பண்ணி தான் ஆகணும். சில வசதி வாய்ப்புகளை தியாகம் பண்ண வேண்டிய நிலை வரும். சில நேரம் சாப்பாட்டை தியாகம் பண்ணணும். சில கூட்டங்கள் எல்லாம் ராத்திரி 11 மணி ஆயிரும் இடம் முடித்து வரும்போது, சாப்பாட்டை தியாகம் பண்ணி ஆகணும். தியாகம் செய்கிறவங்க தான் பொறுப்புள்ளவர்களாக இருக்க முடியும். எல்லாமே சரியா இருக்கணும், பொறுப்பாகவும் நடப்பேன் அப்படின்னா அது முடியாது. பலவீனம் இருக்கும், பொறுப்படுத்தாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். பலவீனங்களை பெருசுப்படுத்தாதீங்க, கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுப்பா. பலவீனமான ஒரு அப்போஸ்தலனாகிய பவுல் தான் 13 நிருபங்களை எழுத கர்த்தர் புதிய ஏற்பாட்டில் அவனுக்கு கிருபை கொடுத்தா. அதான் பொறுப்புள்ள ஒரு ஊழியக்காரன். பொறுப்புள்ள குடும்ப தலைவனாக இருப்போம், பொறுப்புள்ள குடும்ப தலைவியாக இருங்க, பொறுப்புள்ள ஊழியக்காரங்களாக நம்ம இருக்கணும். தேவன் நம்ம கொடுத்த எல்லாவற்றிலும் அதை கனத்துக்குரியதாக பார்க்கணும். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. இந்த சபையை நம்ம கனத்துக்குரியதாக பார்க்கணும். நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள் ரொம்ப விலையேறப்பட்டது. லூக்கா 22ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனங்களில் பஸ்காவை பலியிட வேண்டிய புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாள் வந்தது. அப்பொழுது அவர் பேதுருவையும் யோவானை அழைத்து, நாம் பஸ்காவை புசிக்கும்படிக்கு நீங்கள் போய் அதை நமக்கு ஆயத்தம் பண்ணுங்கள் என்றார். 9ஆம் வசனத்தில் அதற்கு அவர்கள், நாங்கள் அதை எங்கே ஆயத்தம் பண்ணும்படி சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்டார்கள். எங்கே ஆயத்தம் பண்ண வேண்டும்? பொறுப்புள்ளவர்களை அழைத்து, உண்மையுள்ளவர்களை அழைத்து ஆண்டவர் சொல்றாரு, பஸ்காவை நமக்கு ஆயத்தம் பண்ணுங்க, போய் அந்த இடத்தை ஆயத்தம் பண்ணுங்க. ஆண்டவர் அனுப்பி விடுறார் பேதுருவையும் யோவானையும். 12 பேர் இருந்த இடத்துல ஒரு 2 பேரை தான் ஆண்டவர் அனுப்புறார். ஸ்தோத்திரம். இன்றைக்கும் ஒரு பெருங்கூட்டம் இருக்கிற இடத்துல இப்படிப்பட்ட ஒரு சிலர் தான் தேவ சேவைக்காக முன் வருகிறாங்க. ஆண்டவருக்கு தெரியும் யார் கையில் எந்த பொறுப்பை கொடுத்தா சரியாக செய்வாங்க, யார் கையில் எத்தனை தாளந்தை கொடுக்கணுங்கிறது இயேசுவுக்கு தெரியும். 5 தாளந்தை கொண்டு 1 தாளந்து வாங்கினவன்ட்ட கொடுத்துருந்தாருன்னா மொத்தமாக காலி பண்ணியிருப்பான். இது உன்னோட போச்சு. ராமேன் சொல்லுங்க. ஆண்டவருக்கு தெரியும் எதை யார் இடத்துல கொடுக்க வேண்டும் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அதை நமக்கு ஆயத்தம் பண்ணுங்கள். ஆயத்தம் பண்ணும்படி அவங்கள அனுப்புகிறாரு. அவங்க புறப்பட்டு போகிறாங்க. போய் தேவன் என்ன சொன்னாரோ இயேசு சொன்னபடி ஆயத்தம் பண்ணுறாங்க. அல்லேலூயா. சகல வேலைகளையும் இந்த ஆலயத்தில் பொறுப்போடு ஆயத்தம் பண்ணிகிட்டே இருக்கும். பொறுப்பு அதுதான் ரொம்ப முக்கியம். ரோமர் 16 அதிகாரம் 3, 6 வசனங்களில் ஊழியத்தில் பிரயோஜனமானவர்களை வாழ்த்துங்கள் என்று பவுல் சொல்கிறார். பிரயோஜனமாக இருக்கிறவங்க ஆக்கில்லா, பிரிஸ்கில்லா, மரியா, இப்படியெல்லாம் வந்துட்டே இருக்கு ஒரு பெரிய பட்டியல். பொறுப்புள்ள நபர்களாக நம்ம இருக்கணும். ஆதியாமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்தில் 29 41 வசனங்கள் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, ஒரு யாக்கோபு பொறுப்புள்ள மனுஷனாக இருந்தான். அவனை கர்த்தர் ஆசீர்வதித்தான். 12 கோத்திரங்களுக்கு கோத்திர பிதாவா மாறி இவனிடத்திலிருந்து தான் 12 கோத்திரங்கள் எழும்புகிறது. இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை அந்த மனுஷன் பெரு. இவர்களின் முற்பிதாக்கள் என்கிற அழைக்கப்படுகிற பட்டியல் அவன் வர காரணம். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் 40, 41 வாசிக்கும் போது 20 வருஷம் உழைத்திருக்கிறான். 20 வருஷம் உழைப்பு, பகல்ல வெயில், இரவுல குளிர், இதெல்லாம் பார்க்காம உழைக்கிறான். ஊழியம் அப்படிதான் நம்ம செய்ய முடியும். இப்படி போயிட்டு அப்படி வர முடியாது. இரவுல பனி, பகல்ல வெயில். நீங்க நல்ல வேலை செஞ்சு சம்பாதித்து வாழ்க்கையில உயர்ந்த இடத்துக்கு வரணும்னா வெயில பொறுப்படுத்தக்கூடாது, பனி அடிக்கு குளிர் அடிக்குன்னு பொறுப்படுத்தக்கூடாது. குளிர் அடிக்குன்னு வீட்டில் உட்காந்துடக்கூடாது, வெயில் அடிக்குதுன்னு வீட்டில் உட்காரக்கூடாது. யாக்கோபை போல பொறுப்புள்ள ஒரு புருஷனா இருக்குமானால் கர்த்தர் நம்ம கையில ஏராளமான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். சோம்பேறிகளை நம்பி ஆண்டவர் எதையும் கொடுக்க மாட்டாரு.
யாக்கோபு கையில் அவனுடைய மாமன் பீருண்டதெல்லாம் இவன் கொடுத்திருக்கிறான், இவனிடத்துல இருக்கு. உத்தரவாதம் பண்ணினேங்கிறான். அதான் பொறுப்புள்ள ஒரு மனுஷன். 39ஆம் வசனத்தில் இருக்கு, பீருண்டதை நான் உம்மிடத்துக்கு கொண்டு வராமல் அதற்காக நான் உத்தரவாதம் பண்ணினேன். ஆடுகளுக்காக உத்தரவாதம் பண்ணான். இதுதான் பொறுப்புள்ள மனுஷன். ஒரு ஆத்மாவை சந்திக்கிறீங்க, அந்த ஆத்மா ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுக்கிற வரைக்கும் நாம் உத்தரவாதம் பண்ண வேண்டும். உத்தரவாதம் பண்ண வேண்டும். அந்த ஆத்மா வருகையில் எடுத்துக்கொள்ளப்படணும், உத்தரவாதம் பண்ணணும். பகலில் களவு போனதையும் இரவில் களவு போனதையும் என் கையில் கேட்டு வாங்கினேன். எப்படிப்பட்ட மனுஷன் பாருங்க யாக்கோபு. யாரோ கொண்டு போனதெல்லாம் யாக்கோபு கொடுக்க வேண்டிய ஒரு நிலை வந்தது. யாரோ செய்த தவறுக்கு யாக்கோபு பரிகாரம் செலுத்துறான். பொறுப்புள்ள ஒரு தலைவர். இன்னைக்கு அப்படி நம்ம இருக்கணும். குடும்பத்தில் யாரோ செஞ்ச மிஸ்டேக் எனக்கு ஐ டோன்ட் கேர்னு சொல்லாதீங்க. நீங்க பொறுப்பெடுக்கணும். சில காரியங்களை நம்ம செய்ய வேண்டியதை செய்யணும். யாக்கோபு இப்படி வாழ்ந்தனால தான் அப்படி முன்னேறினான். ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. இரவுல குளிர், பகல்ல வெயில், என்னை பட்சித்தது. கடினமா உழைச்சான். கடினமா உழைக்கணும். ஊழியத்திலும் சரி, வேலையிலும், எல்லாவற்றிலும் எவ்வளவு கடினமா ஓட முடியுமோ ஓடினா பிற்காலங்கள் ஆசீர்வாதமா இருக்கும். சத்தமா ஒரு அல்லேலியா சொல்லலாமா? கர்த்தருக்காக ஏதாவது செஞ்சுட்டே இருக்கணும். கூட்டங்களுக்கு ஓடி ஓடி வரணும். அதான் பொறுப்புள்ள உத்தரவாதம் பண்ணுகிற ஒரு தலைவன், தலைவி. நீங்க ஆலயத்துக்கு ஓடி வர்றதை பார்த்து உங்க பிள்ளைகளும் நாளைக்கு ஓடி வருவாங்க. அப்படி பொறுப்புள்ளவர்களா நம்ம மாறணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 10 முறை சம்பளத்தை மாத்திட்டான் லாபான். 41ஆம் வசனம் கடைசி பகுதி. 10 முறை சம்பளம் மாற்றப்பட்டது. ஆனால் உழைப்புல கொஞ்சம் கூட பின்வாங்கல. எவ்வளவு பிரயாசத்திற்கான பலன் உடனே கிடைக்காவிட்டாலும் உண்மையா வேலை செய்தான். அதான் பொறுப்புள்ள மனுஷன். எல்லாரும் ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? பிரயாசத்திற்கான பலன் உடனே கிடைக்காவிட்டாலும் உண்மையாக வேலை செய்தான். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? பிரயாசத்திற்கான பலனை உடனே நீங்க பார்க்கலன்னு சொல்லி செய்கிற வேலையை விட்டுறாதீங்க. சிலர் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிப்பாங்க, செய்வாங்க, பிறகு உடனே பலன் இல்லைன்னா தூர போட்டு அடுத்து இப்படியே போயிட்டே இருக்க வேண்டியது. எதை ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணி கேட்டு வாங்குறீங்களோ கடைசி மட்டும் அதை செய்யணும். அதில் கர்த்தர் உங்களை உயர்த்தணும். அதுக்காக பல முயற்சிகள், பல பிரயாசங்கள் எடுக்கணும். யாரோ சொன்னாங்கன்னு எதுலையாவது குதிக்காதீங்க. கர்த்தர் உங்களுக்குன்னு எதை வச்சிருக்கிறாரோ அந்த பாதையில் நீங்கள் போனால் தான் கர்த்தர் உங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கு. அந்த ஆள் இதை செய்கிறாரு, இவர் இப்படி செய்கிறாரு, நானும் அப்படி போனால் ஜெயிச்சிடலான்னா நடக்காது. ஆண்டவர் நமக்குன்னு எதை வச்சிருக்கிறாரோ அதை நாம் செய்ய வேண்டும். ஆமென். இன்னொரு நபரை பார்த்து நம்ம வாழன்னு நினைக்கக்கூடாது. நேற்று உபாச ஜெபம் நடத்துமோ தான் சொன்னேன். சவுலுடைய உடை தாவீதுக்கு பொருந்தாது. அதை போட்டுட்டு போனால் யுத்தத்தில் கோலியாத்து இவனை காலி பண்ணியிருப்பான். தாவீதா போகணும், சவுலாக இருக்கணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. வாழ்க்கையில் யாரையும் பார்த்து காப்பி அடித்து யாரை போலையும் மாறணும், இவரை போல வாழன்னு நினச்சோன்னா தோற்று போயிடுவோம். சவுல் உடை தாவீதுக்கு பொருந்தாது. இன்னொருவருக்கு தேவன் கொடுத்த கிருபை நமக்கு ஒத்து வராது. நாம் வாழ்வதற்கு, நாம் கர்த்தருக்காக பிரகாசிப்பதற்கு நமக்கு கர்த்தர் கொடுத்த கிருபையை பயன்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. பிரயாசத்திற்கான பலன் உடனே கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் செய்கிற வேலையை, ஊழியங்களை விட்டு விடாதிருங்கள். கர்த்தர் ஒரு நாள் அதற்கான பலனை உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. நிச்சயம் அது வரும், நிச்சயம் வரும். இரவு பகல் உழைப்பு, சோம்பேறியா இருந்து எதையுமே சாதிக்க முடியாது. ஹல்லேலூயா. கஷ்டப்பட்டு கடினமாக இயேசுக்காக நம்ம உழைக்கணும். அப்போ தான் சபை நிரம்ப ஆத்துமாக்கள் வந்துட்டே இருப்பாங்க. உங்கள் கையில் கொடுத்த இந்த இன்விடேஷன் நீங்கள் பெற்றுக்கொண்டீங்க. குறைஞ்சது ஒரு 4-5 வாங்கியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இல்லைன்னா எக்ஸ்ட்ரா வாங்கி கொள்ளுங்க, போய் கொடுங்க. ஸ்தோத்திரம். பக்கத்தில் வீடை தேடி வர்றவங்களுக்கு கொடுத்தாலே போதும். நீங்கள் வெளியில் அலையன்னு அவசியம். கொடுத்து பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. ஒரு அல்லேலியா சொல்லலாமா? பகலில் வெயில் அடிக்கும், இரவில் குளிர் வரத்தான் செய்யும். ஆனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. ஹல்லேலூயா. அவர் சமூகத்தை விட்டுறாதீங்க. அவரை வாஞ்சித்து அவர் சமூகத்தில் நிற்கிற உங்களை கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிப்பார். ஆமென்.
ஸ்தோத்திரம். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை கர்த்தர் நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். பொறுப்புள்ளவங்களா நம்ம நடக்கணும். என்ன சாவியை வச்சிருக்கிறோம்? பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல். எல்லாரும் வெளிப்பா இருக்கிறீங்களா? ஒரு அல்லேலியா சொல்லாம. இதை பொறுப்போட பயன்படுத்தணும். பேதுருட்ட சொல்றார், இதோ கையில் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை கொடுக்குறேங்கிற. எவ்வளவு நம்ம சின்சியராக ஒர்க் பண்ணணும் தேவராஜ்யத்துக்காக, எவ்வளவு கடினமாக வேலை செய்யணும். இதை வாங்கி வச்சுட்டு நம்ம சாதாரணமாக இருக்கக்கூடாது. பொறுப்புள்ள மெய்ப்பர்களாக இருந்தாங்க. பொறுப்புள்ள ஆடுகளை மேய்க்கிற ஷெப்பர்ட்ஸ், மெய்ப்பர்கள். அதே நேரம் சபையை நடத்துகிற மெய்ப்பர்கள், பாஸ்டர்ஸ் என்று அழைக்கப்படுறாங்க. பிரதான மெய்ப்பர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இந்த மூன்றையும் வேதத்தில் நீங்கள் வாசிக்க முடியும். ஆடுகளை மேய்க்கிற ஷெப்பர்ட்ஸ், அவர்களும் மெய்ப்பர்கள். அதைத்தான் இங்கே நம்ம வாசிக்கிறோம். சபையை நடத்துகிற, சபையை மேய்க்கிற மெய்ப்பர்கள் பாஸ்டர்ஸ் என்று அழைக்கப்படுறாங்க. பிரதான மெய்ப்பன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ரெண்டாவது குறிப்பு 15ஆம் வசனத்துக்கு நீங்கள் வரும்போது, லூக்கா 2:15, தேவதூதர் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மெய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, எல்லாரும் சொல்லுங்க, ஒருவரை ஒருவர் நோக்கி. ரெண்டாவது குறிப்பு, தூதர்கள் சொல்லிட்டு போன காரியங்கள் எல்லாம் இவங்க ஒருவரை ஒருவர் நோக்கி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ரெண்டாவதாக கர்த்தர் பேசின வார்த்தைகளை வைத்து வீட்டில் போய் டிஸ்கஸ் பண்ணணும். குடும்பத் தலைவரும் குடும்பத் தலைவியோ பிள்ளைகள் எல்லாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணணும். இந்த ஆலயம் முடிஞ்சு, சபை முடிஞ்சு வெளியில் போகும்போது நல்லா கவனிங்க. ஒவ்வொருத்தரை சந்திக்கும் போது நல்லா இருக்கிறீங்களான்னு விசாரிச்சுட்டு நீங்கள் சொல்லணும், கர்த்தர் இன்னைக்கு என் கூட பேசியிருக்கிறா, இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் என்னோட பேசினார், இந்த வசனம் என் இருதயத்தை தொட்டது. எத்தனை பேர் டிஸ்கஸ் பண்ணுறோம்? ஆமே, இதைத்தான் பேசணும். நம்ம சபை முடிஞ்சு வெளியே போனோன்னா ஒவ்வொரு கதைகளை பேசக்கூடாது. கிராமத்தில் என்ன நிகழ்ச்சி, அங்கே வெள்ளம் இங்கே வெள்ளம், இதை பேசி நேரத்தை வீணாக்காம கர்த்தர் நம்மோடு பேசின செய்தியை குறித்து நாம் பேச சொல்லி பாருங்கள். இன்னும் 2 பேருக்குள்ள ஒரு வாஞ்சை எழும்பும். ஆமே, அதுதான் ரொம்ப முக்கியம். ஒருவரை ஒருவர் நோக்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. நாம் பெத்லகேம் ஊருக்கு போவோம், உடனே முயற்சி எடுக்கிறாங்க. நீங்கள் செயல்படணும்னா கர்த்தர் பேசின வார்த்தைகளை குறித்து நீங்கள் வீட்டில் பேசுகிறவங்களா இருக்கணும். பிள்ளைகளோடு உட்கார்ந்து, குடும்பமாக உட்கார்ந்து, கர்த்தர் இன்றைக்கு நம்ம சபையில் நமக்கு என்ன வார்த்தையை கொடுத்தார் அப்படி உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணணும். போய் நீங்கள் பிள்ளைகளாக இருந்தால் பெற்றோர்கிட்ட சொல்லணும், கர்த்தர் என்னோட இந்த வார்த்தையில் இடைப்பட்டா. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவரை ஒருவர். பிலிப்பியர் 2:3, ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மை உள்ளவங்களா நினைக்கிறேன். அங்கே ஒருவரை ஒருவர் நோக்கி கர்த்தர் செய்த, கர்த்தர் பேசின வார்த்தைகளை குறித்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. பிலிப்பியர் 2:3 ஒருவரை ஒருவர் தங்களிலும் நம்ம மேன்மை உள்ளவங்களா நினைக்கணும். கொலோசியர் 3:13 நீங்கள் வரும்போது ஒருவரை ஒருவர் தாங்க வேண்டும் என்று பைபிள் சொல்கிறது. சபைன்னா அதான், ஒருவரை ஒருவர் தாங்குறது. சபை என்றால் என்ன? ஒருவரை ஒருவர் ஜெபத்தில் தாங்கணும். ஒருவரை ஒருவர் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? மேன்மையுள்ளவர்களாய் நினைக்க வேண்டும். தங்களிலும், நம்ம விட மற்றவங்க மேன்மையானவங்களா நினச்சிட்டோம்னா பிரச்சனையே இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். குடும்பத்தில் அப்படி நினைக்கணும். உங்கள் சொந்த குடும்பத்தில் உங்கள் மனைவியை, உங்கள் கணவனை, பிள்ளைகளை நம்மிலும் மேன்மையாக நினச்சா போதும், பிரச்சனைக்கு இடமே இல்லை. ஐயா சச்சி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். உனக்கு என்ன தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும் சொல்லும்போது தான் பிரச்சனை ஆரம்பிக்கும். தங்களிலும் மேன்மையாக நினைக்கணும். அதான் சபை, அதான் சபை ஒழுங்கு. தங்களிலும் மேன்மையாக நினைக்கணும். ஒருவரை ஒருவர் தாங்கணும். ஜபத்தில் ஒரு ஆளுக்கு கஷ்டம், நம்ம போய் ஜபிக்கணும். சபையில் எவ்வளவோ ஜப குறிப்புகளை கொடுக்குறோம். நீங்கள் வீடுகளில் போய் இவர்களுக்காக ஜபிங்க, கர்த்தர் சுகத்தை கொடுப்பார். ஒருவரை ஒருவர் ஜபத்தில் தாங்கணும். நாம் கொடுக்குற பணங்கள் யாருக்கும் தேவைப்படாது. அது ஒரு நாள் உதவி செய்யும், அடுத்த நாள் திரும்ப சுகவீனம் வந்தால் அது காணாமல் போயிடும். நீங்கள் செய்கிற ஒரு ஜபந்தான் இன்னும் 50-60 வருஷம் ஒரு ஆத்மாவுக்கு பாதுகாப்பை கொடுக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அதைத்தான் ஜனங்கள் எதிர்பார்க்கிறாங்க. ஆறுதலா 4 வார்த்தை, ஒருவரை ஒருவர் தாங்கி. கஷ்டம் வரும்போது யாரையும் நிந்திக்கக்கூடாது, யாரையும் இழிவாக பேசிடக்கூடாது. ஜபம் பண்ணணும். ஒருவரை ஒருவர் ஜபத்தில் தாங்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதுதான் சபை.
இதுக்கு தான் சபையை கர்த்தர் வச்சிருக்கிறார். எபிரேயர் 10:25 சபை கூடுதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும் என்று பவுல் சொல்லியிருக்கிறார். அதுக்கு மேலே உள்ள வசனம், மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து, சபையில் ஒருவரை ஒருவர் நம்ம கவனித்து என்ன செய்யணும்? அவர்களை உற்சாகப்படுத்தணும். ஒரு வாரம் சர்வீஸ்க்கு வரலையா, அடுத்த வாரம் உங்களை பார்த்த மாதிரி தெரியலையா பிரதர் சிஸ்டர் அப்படின்னு கேட்டால் ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கும். அவர்களுக்காக ஜெபம் பண்ணணும். ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. என்னையா எங்கேயா சுற்றிட்டு வரேன்னு கேட்கக்கூடாது. அடுத்த வாரம் வரமாட்டாங்க. அன்பா அவர்களை நேசித்து ஒருவரை ஒருவர் கவனித்து, ஒருவரை ஒருவர் கவனித்து பார்க்கணும். சர்ச்சில் இன்னைக்கு நிறைய பேர் வரலையே, என்ன காரணம்? ஜெபம் பண்ணணும், ஒருவரை ஒருவர் கவனிக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். நாள் ரொம்ப சோர்வாக இருக்காங்களே, போய் எல்லா கதையும் கேட்டு வேற எங்கேயாவது சொல்லிடக்கூடாது. சோர்வாக இருக்கிறாங்கன்னா போய் அவங்ககிட்ட கேட்டு அவர்களுக்காக ஜெபம் பண்ணணும். நாங்கள் பல இடங்களுக்கு விசிட்டிங் போகிறோம், ஜெபம் பண்ணுறோம். ஒரு வீட்டில் சொல்கிற கதைகளை அடுத்த வீட்டில் ஓப்பன் பண்ணுறதே கிடையாது. சிலர் கேட்பாங்க, எங்கே போயிட்டு வந்தீங்க? சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்தால் சொல்லுவோம். அதுவும் நீங்கள் சொல்கிற ஜெப குறிப்பெல்லாம் எங்கேயுமே போகாது. அவங்க எப்படி இருக்காங்க, இவங்க எப்படி இருக்காங்க கேட்பாங்க. நல்லா இருக்காங்கன்னு சொல்லிட்டு போயிடும். எதுவும் ஜெப தேவை இருந்தால் சுகவீனமாக இருக்கிறாங்க, அவ்வளோதான், ஜெபம் பண்ணிக்கிடுங்க. ஆனால் அது அதை சொல்கிறதே இல்லை. ஏன்னா நம்மளை நம்பி சொல்கிறாங்க. அதை நம்ம பாதுகாக்கணும். கேர்சல் நடத்துல லீடர்ஸ் இருக்கிறீங்க, ஒரு குடும்பத்தில் பிரச்சனையை சொல்கிறாங்கன்னா அதை போய் வெளியில் 10 பேர்கிட்ட சொல்லிடக்கூடாது. பக்கத்து வீட்டில் போய் சொல்லிடக்கூடாது. இந்த குடும்பத்தில் இப்படிலாம் பிரச்சனை நடக்காமல் உனக்கு தெரியுமா? அதோட போச்சு அந்த ஆத்து. மனசில் வச்சு ஜெபம் பண்ணணும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம தரிசனங்களை பெற்றுக்கிறோம். ஆண்டவரிடத்தில் தரிசனங்களை குறித்து வீட்டில் டிஸ்கஸ் பண்ணுங்க. புது வருஷத்தில் சபைக்கு புதிய லக்குகளை ஆண்டவர் தருவார். வீட்டில் போய் ஜெபம் பண்ண, டிஸ்கஸ் பண்ண. இந்த வருஷத்தில் நம்ம சபைக்கு ஆத்துமாக்களை கர்த்தர் கொண்டு வரணும். ஜெபம் பண்ணுங்க. 3வது குறிப்பு அதே 15ஆம் வசனத்தில், அவர்கள் நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொன்னார். கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்டது. கர்த்தர் தான் இதை அறிவித்தாருங்கிறத விசுவாசித்தாங்க. இது சும்மா யாரோ வந்து சொல்லிட்டு போனாங்க, நம்பலை. இன்னைக்கு நிறைய நேரம் கர்த்தர் நம்மோட பேசுகிறார். கர்த்தர் நமக்கு தரிசனங்களை கொடுக்கிறார், சொப்பனங்களை கொடுக்கிறார். ஆனால் இது கர்த்தர் தான் பேசினாருங்கிறத நீங்கள் விசுவாசிக்கணும். இதுதான் 3வது குறிப்பு. மெய்ப்பர்கள் விசுவாசித்தார்கள். கர்த்தரால் நமக்கு இது அறிவிக்கப்பட்டது. அதனால தான் போய் இயேசுவை பார்க்க முடிஞ்சது. விசுவாசம் இருந்தால் தான் நீங்கள் சபைக்கு வர முடியும். விசுவாசம் இருந்தால் தான் நீங்கள் கூட்டங்களுக்கு வர முடியும். விசுவாசம் இருந்தால் தான் கர்த்தர் என்னோட பேசுகிறார், இது கர்த்தர் சொன்ன காரியம்தான் என்பதை நீங்கள் விசுவாசித்தால் தான் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர முடியும். கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியம், அவர் தான் தூதனை அனுப்பியிருக்காரு என்பதை விசுவாசிக்கிறாங்க. இயேசுதான் இந்த சபைக்கு என்ன கொண்டு வந்தாருங்கிறத விசுவாசிக்கிறீங்களா? இந்த ஊரில் எத்தனையோ சபைகள் இருந்த போதும் உங்களை என்னையும் கர்த்தர் இந்த சபைக்குள்ள வைக்க காரணம் இது இயேசு நமக்கு செய்த கிருபை. ஹல்லேலூயா. விசுவாசிக்க வேண்டும், ரொம்ப முக்கியம். அதுதான் வேத சத்தியங்களை கர்த்தரால் கிருபையாய் நமக்கு ஆண்டவர் தர்றாரு. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை சத்தியங்களை தர்றாரு. இதை விசுவாசிங்க. கர்த்தர் தான் என்னோட பேசுகிறார். மார்க் 6ஆம் அதிகாரம் 2லிருந்து 6 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கும் போது, இயேசுவை சொந்த ஊரில் அசட்டை பண்ணனால அவிசுவாசம் வந்துச்சு. அங்கே அற்புதம் செய்ய முடியாமல் போயிட்டு. எடுத்து வாசிக்க நேரம் இல்லை, வீட்டில் போய் வாசிக்க. அசட்டை, ஜெபத்தை அசட்டை பண்ணக்கூடாது. சபை கூடுதல் அசட்டை பண்ணிடக்கூடாது. ஊழியத்தை அசட்டையே பண்ணிடக்கூடாது. அதை அசட்டை பண்ணிட்டோன்னா அவிசுவாசம்தான் ஒரு மனுஷனுக்குள்ள பெருகும். விசுவாசம் வராது. கர்த்தர் சொன்ன வார்த்தையை விசுவாசித்தனால அவர்கள் இயேசுவை தரிசித்தாங்க. மார்க் 6ஆம் அதிகாரம் 2லிருந்து 6 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே இயேசுவே சொல்ல, எந்த தீர்க்கதரிசியும் சொந்த ஊரில், சொந்த இனத்தில், சொந்த வீட்டில் கனவீனம் அடைகிறான். ஏன்? குடும்ப பின்னணிங்களை பார்க்குறாங்க. இயேசு குறித்து சொன்னாங்க, இவன் கூட பிறந்த யோசை, யூதா இவங்க சகோதரர்கள் அல்லவா? சகோதரிகள், இயேசுவோட பிறந்த அவருக்கு அப்புறம் பிறந்த சகோதரிகளும் இருக்கிறாங்களே,
என்று அற்பமா நினைச்சாங்க, அசட்டை பண்ணாங்க. ஜெப நேரம்னா சின்சியரா ஜெபிக்கணும், அசட்டை பண்ணிடக்கூடாது. அப்ப ஆசீர்வாதத்தை நம்ம இழந்துருவோம். ஒரு ஊழியம் ரொம்ப கனத்துக்குரியதா நினைக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. அசட்டை பண்ணிடக்கூடாது. அசட்டை பண்ண போது அவர்களுக்குள்ள அவிசுவாசம் வந்துருச்சு. ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்க முடியல. அதனால அற்புதம் தடைபட்டது. எங்கெங்க அசட்டை வருகிறதோ அங்கே அற்புதம் தடைபடும். எல்லாரும் சொல்லுங்க, அசட்டை வந்தால் அற்புதம் தடைபடும். அசட்டை பண்ணிடாதீங்க எதையும். தேவ மனிதர்ல அசட்டை பண்ணிடக்கூடாது. தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணக்கூடாது. தேவ சபை அசட்டை பண்ணிடக்கூடாது. ஊழியங்களை அசட்டை பண்ணக்கூடாது. உங்க மனைவி அசட்டை பண்ணாதீங்க. உங்க கணவன் அசட்டை பண்ணாதீங்க. கனத்துக்குரியதா நினைங்க. ஆண்டவர் எல்லாத்தையும் மாற்றுவார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இயேசு அசட்டை பண்ணினார். ஏசாயா 53 அதிகாரத்திலையும் இருக்கு. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும். சிலுவையிலையும் அப்படிதான். ஊழிய நாட்களையும் அசட்டை பண்ணாங்க, சிலுவையில போய் அசட்டை பண்ணாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, அவிசுவாசம் நமக்குள்ள வரவே கூடாது. அங்கே அற்புதம் தடைபடும். இவனை தெரியாதா இயேசுவா அப்படின்னு நினைச்ச போது அற்புதம் செய்ய முடியாமல் போயிட்டு வேற ஊருக்கு கிராமங்களுக்கு போனாருன்னு பைபிளில் சொல்லும். ஒரு கூட்டம் இன்னைக்கு நீங்கள் வரணும்னா கண்டிப்பாக நீங்கள் அசட்டை பண்ணிடக்கூடாது. எனக்கு வேலை இருக்குன்னு போயிடக்கூடாது. கண்டிப்பாக நீங்கள் அந்த இடத்துல இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அடுத்த வாரம் கிறிஸ்மஸ் ஆராதனை வருது. ஒருத்தரும் மிஸ் பண்ணிடக்கூடாது. அடுத்த வருஷம் கிறிஸ்மஸ் பார்த்துக்கலாம், இல்லை லைவில் பார்த்துக்கலாம். அது அசட்டை பண்ணுறது. நீங்கள் வந்து பங்கெடுக்கணும். நீங்கள் வந்து பங்கெடுக்கணும். எந்த விஷயமா இருந்தாலும் தேவனுக்கு எடுத்த காரியங்களை நீங்கள் முதலாவது தேடணும். மத்தேயு 6:33 அதை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. ஆண்டவர் உங்கள் ஃபேமிலியில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பார். நீங்கள் ஆண்டவர் காரியத்துக்கு முதலிடம் கொடுத்தீங்கன்னா கர்த்தர் உங்கள் ஆசீர்வாதத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பார். உங்களுக்கு வர வேண்டியதெல்லாம் வந்து சேர்ந்துட்டே இருக்கும். வர வேண்டிய பணங்கள் வரும். தடைப்பட்ட காரியங்கள் நடக்கும். உங்கள் வீட்டுக்குள்ளே ஆசீர்வாதம் புரண்டு ஓடிக்கொண்டே இருக்கும். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய இடத்த கொடுக்காம அவர் அசட்டை பண்ணிட்டு காலையில் அதிகாலை ஜெபம் கர்த்தரை நோக்கி பார்க்கணும்னா நல்லா குரட்டை விட்டு தூங்கி அசட்டை பண்ணால் ஆசீர்வாதம் வராது வீட்டுக்குள்ள. தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு ஜெபித்தே ஆகணும். ஆராதனை நேரம் சபையில் பயபக்தியாக ஆராதிக்கணும். அந்த நேரம் அசட்டை பண்ணி பழக்க விட்டுட்டு இருந்தோன்னா ஆண்டவரும் நினைப்பார், பறவை பார்த்துக்கலாம், ஆசீர்வாதம் கொஞ்சம் லேட்டாக அனுப்புவோம். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். அல்லேலூயா. அவர் அசட்டை பண்ணிடக்கூடாது. ரொம்ப கனத்துக்குரிய நேரம் சபை கூடுதல் நேரம். இந்த நேரம் போய் நம்ம யாரையும் விசாரிச்சுட்டு இருக்கக்கூடாது. ஆரம்பிச்சிச்சா சர்ச்சு, நம்ம கர்த்தரை ஆராதிச்சுட்டே இருக்கணும். எப்படி கையை உயர்த்தியோ முழங்காலியோ நல்லா ஆராதிங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு ஆசீர்வாதம் வந்துட்டே இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆராதனை முடிஞ்சோன்னே எல்லார்ட்டையும் பேசுங்க, கை கொடுங்க, விசாரிங்க. ஆராதனை நேரம் ரொம்ப கனத்துக்குரியது. இதெல்லாம் நம்ம லைஃப்பில் கற்றுக்கொள்ள செஞ்சு பாருங்கள். ஆராதனைக்கு ஓடி வந்து நேரம் உள்ளே உட்காந்துடணும். அந்த ஆராதனை முடிஞ்சதுக்கப்புறம் தான் வேறு யோசனையே வரும். அப்படி வந்து பாருங்கள். அந்த நேரம் மொபைலை தொடவே கூடாது. ஆராதிக்கிற நேரம் ஒன்று சைலண்ட் மோடில் வைங்க, அந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. கர்த்தருக்கு கொடுக்குற கனத்தை கொடுக்கணும். எவ்வளோ பெரிய உங்கள் பாஸ் கூப்பிட்டாலும் சரி, அந்த நேரம் ஃபோன் அட்டன் பண்ணக்கூடாது. எங்களுக்கு தெரியாமல் நீங்கள் அட்டன் பண்ணாலும் கர்த்தர் பார்க்குறார். அவன் பாஸ்ட்டு தான் பார்க்கலையே அப்படின்னு இல்லை, தெரியுதோ தெரியலையோ, ஆமென், நீங்கள் கர்த்தரை ஹானர் பண்ணணும். அந்த பழக்கம் நமக்கு வரணும். 4வதாக 16வது வசனத்தில் தீவிரமாக வந்தாங்க. 4வது நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது தாமதம் இல்லாத கீழ்ப்படிதல். எல்லாரும் சொல்லுங்க. யோசிக்கவே கூடாது. ஞானஸ்நானம் எடுக்கணும்னு கர்த்தர் பேசிட்டாருன்னா எடுத்துடணும். பரிசுத்தாவி பெறணும்னு ஆவியானவர் உணர்த்துறாருன்னா காத்திருந்து பெற்றுக்கொள்ளணும். ஆமென். இன்னைக்கு ஊழியத்துக்கு போகணும், ஜெபத்துக்கு போகணும்னு கர்த்தர் பேசுறாருன்னா வந்து தேவ சபையில் விழுந்துடணும். கீழ்ப்படிதல். தீவிரமா வந்தாங்க. யோசித்துட்டு நிக்கல, போகுமா வேண்டாமா. நம்ம எல்லாம் போனால் யார் ஏற்றுக்கிடுவா, நமக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு மெய்ப்பர்கள் யோசித்துட்டு நிற்கல. இவ்வளோ நாள் நேரம் சின்சியராக மந்தையை காத்தவங்க இப்போ மந்தையை கூட இயேசுவுக்காக விட்டுட்டு வர்றாங்க. ஆமென். நீங்கள் இயேசுவுக்காக சில வேலைகளை தியாகம் பண்ணி வந்தீங்கன்னா கர்த்தர் உங்கள் வேலையை ஆசீர்வதிப்பார். இல்லை மந்தையை பார்க்கணுங்க,
முக்கியமான வேலை இருக்குது, ஆட்டை எவனா கொண்டு போயிடுவான், கள்ளர்கள் கொண்டு போயிடுவாங்க. ஒரு நல்ல மெய்ப்பண்ண ஆட்டையே பாதுகாக்கன்னு உட்காரல, தங்களுக்குரியவைகளையும் இயேசுவுக்காக தியாகம் பண்ணி விட்டுட்டு வந்தனால கர்த்தர் அவங்க மந்தை எவ்வளோ பெருக பண்ணியிருப்பார். ஒரு அல்லேலியா சொல்லலாமா? உங்கள் வேலை, உங்கள் தனிப்பட்ட காரியம் எல்லாத்தையும் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு ஒரு நாள் சம்பளமே போனாலும் பரவாயில்ல, இயேசுவுக்காகன்னு வந்துட்டீங்கன்னா கர்த்தர் அதுக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஒரு அல்லேலியா சொல்லுவோம். மந்தையெல்லாம் விட்டுட்டு தான் வர்றாங்க இயேசுவை பார்க்குறதுக்கு. இல்லை முடியாதுங்க, இன்னைக்கு விளைவீனம், பிள்ளைங்க இருக்காங்க, சின்ன பிள்ளைங்க, அவங்களெல்லாம் விட்டுட்டு வர முடியும் அப்படிலாம் சொல்லவே கூடாது. இயேசுவை ஆராதிக்கிறதுக்கு எல்லாம் சர்ச்சுக்குள்ளே வரணும். பாலுங்கிற குழந்தைகளும் வரணுமா உபவாச ஜபத்துக்கு? யோவேலில் இருக்குது. இதெல்லாம் வந்தால் தான் ஆசீர்வாதம் வரும். ஆமென். நம்ம பைபிள் முறைமைகளை ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தால் உங்கள் வீட்டுக்குள்ளே என்ன வரும்? ஆசீர்வாதம் வந்துக்கிட்டே இருக்கும். ஆறா பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டே இருக்கும். அவர் சொன்னதை செய்யாமல் ஜபம் பண்ணால் வரும்னு நினைக்காதீங்க. தாமதம் இல்லாத கீழ்ப்படிதல். வசனம் வந்து இப்படி தான் ஆசீர்வாதத்தை பெறணும்னு எழுதியிருந்தால் அப்படி செஞ்சாதான் ஆசீர்வாதம் வரும். ஒரு அல்லேலியா சொல்லுங்க. கீழ்ப்படிறதுக்கு பதிலாக நீங்கள் எதையும் செஞ்சு ஆண்டவரிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆபிரகாமே, உன் ஏகசுதன் உன் புத்திரனை பலிபீடத்தில் வை அப்படின்னா வைக்கணும். அப்பந்தான் வாக்கு தத்தத்தின் நிறைவேறுதலை பார்க்க முடியும். ஆபிரகாம் கேள்வி கேட்டானா? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் அவனை அழைக்கும் போது, என்ன ஆண்டவரே, இதெல்லாம் விட்டுட்டு வா, உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்க, விட்டுட்டு வந்துட்டேன், இப்போ என்னடான்னா மகனை பலிபீடத்தில் வைக்க சொல்றீங்க? இதெல்லாம் முதல்ல சொல்லலையே. அன்னைக்கு சொன்னது என்ன? உன் இனம், உன் ஜனம், உன் தகப்பன் வீடு. ஆதியாகமம் 12:1-2 வசனங்கள்ல இருக்கு. இதெல்லாம் விட்டுட்டு வாந்தானே சொன்னீங்க. இதை தானையா விட்டுட்டு வந்த. இப்போ என்னடான்னா புதுசா ஒன்ன சொல்றீங்களே. கர்த்தர் எதை எப்பொழுது சொன்னாலும் தாமதம் இல்லாமல் கீழ்ப்படிவோமானால் கர்த்தர் வானத்து நட்சத்திரங்களைப் போல நம்மை பெருக பண்ணுவார். கடற்கரை மணலை போல நம்மை பெருக பண்ணுவார். ஆண்டவரே, இந்த கீழ்ப்படிதல் எங்களுக்குள் வருவதாக. கர்த்தர் பேசுகிற வார்த்தைக்கு தாமதம் இல்லாத கீழ்ப்படிதல். இந்த ஊழியத்துக்காக கொடுக்கணும்னா கர்த்தர் சொல்லிட்டாருன்னா அள்ளி கொடுத்துடணும். ஒரு அல்லேலியா சொல்லுங்க. யோசிச்சுட்டு கணக்கு பார்த்துட்டு இப்போ கேள்வி கேட்டுட்டு உட்காரக்கூடாது. கர்த்தர் பேசுறாரு, தேவ சபைக்கு தேவ ஊழியத்துக்கு கொடுங்கன்னா கொடுத்தே ஆகணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. தாமதம் இல்லாமல் கீழ்ப்படிதல். இதற்கு தேவை கமிட்மெண்ட், அர்ப்பணம் வேண்டும். இந்த அர்ப்பணம் இருந்தால் தான் கீழ்ப்படிதல் வரும். ஆபிரகாம் சரியான கமிட்மெண்ட் உள்ள ஒரு தேவ மனுஷன், சரியான அர்ப்பணம் உள்ளவன். அதனால தான் அவன் சொல்றான், சாம்பல்ல இருந்து கர்த்தர் என் மகனை உயிரோட எழுப்புவா. கர்த்தர் சொன்னா நான் எதையும் செய்வதற்கு ஆயத்தம். இன்னைக்கு எத்தனை பேர் அந்த நிலையில் கர்த்தரை ஆராதிக்க விரும்புகிறீங்க? அவர் என்னிடத்தில் எதை கேட்டாலும் நான் கொடுக்க ஆயத்தம், என் ஜீவனையும் பணைய வைக்க ஆயத்தம். ஆபிரகாம் இடத்துல அவனை கேட்டிருந்தா உடனடியா வைத்திருப்பான். ஆனா மகன் 100 வயதில் பெற்றெடுத்த ஒரு பிள்ளைய கர்த்தர் கேட்கும் போது எந்த மனுஷனாலும் முடியாதத ஒரு ஆபிரகாம் செய்வதற்கு காரணம் என்ன தெரியுமா? தேவன் மேல் அவனுக்கு இருந்த வாஞ்சை, அர்ப்பணம். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆனால் தான் விசுவாசிகளின் தகப்பனாக கர்த்தர் அவனை மாற்றுகிறார். இந்த காலை நேரத்தில் ஒரு சரியான ஆழமான அர்ப்பணத்திற்குள் கர்த்தர் நம்மை கொண்டு வர விரும்புகிறார். எதையும் வைக்க ஆயத்தமாய் இருங்கள். இயேசுவுக்காக எதையும் தியாகம் பண்ண ஆயத்தமாய் இருங்கள். இதெல்லாம் விட முடியாது, அதெல்லாம் விட முடியாதுன்னா கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. இல்லை அதெல்லாம் யோசிப்ப பறவு பார்த்துக்கலாம். கர்த்தரும் பறவு பார்த்துக்கிடுவார். தாமதம் இல்லாத கீழ்ப்படிதல். 5ஆவதாக 17ஆம் வசனத்தில் கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணார். கண்டார்கள். இயேசுவோடு ஒரு சந்திப்பு ஏற்படுகிறது. 5வது குறிப்பு. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இயேசுவை சந்திக்கிறீங்க. இடைநாள் கூட்டம் இயேசுவை சந்திக்கிறீங்க. திருவிருந்த ஆராதனை கர்த்தருடைய பந்தி, இயேசுவோடு ஐக்கியப்படுறோம். இயேசுவை சந்திக்கிற நேரம் இது. நீங்க எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும். இயேசுவோடு ஏற்பட்ட சந்திப்பு. மெய்ப்பர்களுக்கு இயேசுவோடு ஏற்படுகிறது ஒரு சந்திப்பு. முதல் இந்த பூமியில மெய்ப்பர்களுக்கு தான் இயேசுவோடு ஒரு சந்திப்பு ஏற்படுகிறது. உங்க வாழ்க்கையில இயேசுவோடு ஒரு சந்திப்பு ஏற்பட்டிருக்கிறதா? அல்லது இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, மெய்ப்பர்கள் இயேசுவை கண்டது போல உம்மை நான் தரிசிக்க எனக்கு கிருபை தார்.
ஏதோ ஒரு வருஷத்துல சந்தித்தோம் இல்லை, இன்று ஒரு சந்திப்பு மீண்டும் எனக்கு தேவை. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆறாவதாக 18ஆம் வசனத்துல மெய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார். ஆறாவதாக தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும், இவங்க போய் சொல்றாங்க. 17ஆம் வசனத்தின் கடைசி பகுதியில் தங்களுக்கு தூதர்கள் சொன்ன காரியத்தை பிரசித்தம் பண்றாங்க. ஆறாவது குறிப்பு, சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க. நீங்க எல்லாரும் இந்த பணியை செய்யணும். இந்த கார்டை வாங்கியிருக்கிறீங்க, இன்விடேஷன் கார்டை ஜெபத்தோட போய் சொல்லுங்க. கிறிஸ்மஸ் சர்வீஸ்க்கு வாங்க, கிறிஸ்மஸ் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். எங்கள் சர்ச்சுக்கு வாங்க, அவ்வளோ சொன்னால் போதும். இங்கே வரும்போது கர்த்தர் பேசுவார். எல்லாரும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஏழாவது கடைசியாக 6வது குறிப்பிலே சுவிசேஷம் அறிவிக்க பாத்திரங்களாக கர்த்தர் மெய்ப்பர்களை பயன்படுத்தினார். இயேசுவை சந்தித்த போது சுவிசேஷம் அறிவிக்க பாத்திரமாக மெய்ப்பர்கள் மாறினார். ஆடுகளை மெய்த்தவங்களை சுவிசேஷகர்களாக கர்த்தர் மாற்றிட்டார். சீஷர்களை தெரிந்தெடுக்கிறதுக்கு முன்னாலேயே இவங்க சுவிசேஷம் அறிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளோ பெரிய பாக்கியம்! ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை சுவிசேஷத்தை அறிவிக்கிற கனத்துக்குரிய பாத்திரமாக மாற்றுவார். ஏழாவது கடைசியாக 20ஆம் வசனத்தில் மெய்ப்பர்கள் எல்லாத்தையும் கண்ட எல்லாவற்றையும் குறித்து தேவனை மகிமைப்படுத்தினாங்க, துதித்து கொண்டு திரும்பி போனார்கள். ஏழாவது குறிப்பு, துதியின் ஆவி அந்த மெய்ப்பர்களை பற்றி பிடித்த இந்த காலை நேரத்தில் கர்த்தரை துதிக்க 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 ஆண்டவர் மகிமைப்பட்டு கொண்டே இருப்பார். தேவனோடு ஏற்பட்ட சந்திப்பு கர்த்தரை மகிமைப்படுத்த வைத்தது, துதிக்க வைத்தது. நல்ல கவனிங்க. உங்களுக்கு ஆண்டவருக்கு ஒரு சரியான தொடர்பு இருக்குமானா நீங்கள் கர்த்தரை துதிக்கிறவங்களா இருப்பீங்க. எல்லாரும் எழுந்து நிற்போம்.